அன்பர்களே வணக்கம். நாம் இன்னைக்கு வீடியோ பதிவில் எதை பற்றின தகவலை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது நம்ம விரும்பக்கூடிய நபரை வசியம் செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறையை பற்றியும், அதாவது இந்த பிரயோக முறையை வச்சு சர்வலோக மக்களையுமே வசியம் செய்யக்கூடிய ஒரு பிரயோக முறை தான். இந்த பிரயோக முறையை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோ பதிவில் முழுமையாக நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ பதிவுகளில் போகிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அருள்வாக்குப்பிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. அதாவது இந்த வசிய முறை பார்த்திங்கன்னா, நம்மளுடைய சுவடிகளில் என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊடு வசிய முறை அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்த ஊடு வசிய முறை பார்த்திங்கன்னா, இது அதர்வன மாந்திரீகத்தை சேர்ந்த ஒரு பிரயோக முறை. சரிங்களா? அந்த பிரயோக முறையில் ஒரு வசிய பிரயோக முறை. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்திங்கன்னா, ஒரு மாந்திரிகன் எப்போ இந்த ஊடு வசிய முறையை கையில் எடுப்பான் பார்த்திங்கன்னா, ஒரு மற்ற வசிய முறைகளில் ஏகப்பட்ட வசிய முறைகள் இருக்குது. அதில் இது ஒரு ஊடு வசிய முறைன்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னென்னா, இந்த ஊடு வசிய முறை ரொம்பவும் பவர்ஃபுல்லானது. இதை எப்போ அந்த ஒரு மாந்திரிகன் இந்த ஊடு வசிய முறையை கையில் எடுப்பான் அப்படின்னு பார்த்திங்கன்னா, எந்த வசிய முறையுமே ஒரு நபருக்கு பலிக்கலை, அந்த வசிய முறை ஒரு நபர் மேலே பிரயோகம் பண்ணி வேலை செய்யலை அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் கடைசி ஒரு ஆயுதமாக, கடைசி ஒரு வழியாக இந்த ஊடு வசிய முறையை கையில் எடுப்பாங்க. இது ஏன் இதை கடைசியாக இதை முன்னாடியே எடுத்துருக்கலாமே, இதை ஏன் கடைசியாக எடுக்கிறாங்க அப்படின்னா, இந்த வசிய முறை கொஞ்சம் ஆபத்தானதும் கூட, கொஞ்சம் ஒரு மயானத்தில் பண்ணக்கூடியதுனால கொஞ்சம் ஆபத்தானது. சரிங்களா? அதை விட்டு சொல்லப்போனால் மற்ற வார்த்தைகள் கிடையாது, ரொம்ப ஆபத்தானது. சரிங்களா? அதனால் இந்த வசிய முறையை ஒருவர் மேலே நம்ம கொண்டு பிரயோகம் பண்ணியாச்சு அப்படின்னா, அவங்க வாழ்நாள் முழுவதுமே அந்த நபருக்கு என்ன செஞ்சிருவாங்கன்னா வசியமாக இருப்பாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட அதர்வன பிரயோக முறை இது. ரொம்பவும் சக்தி வாய்ந்த பிரயோக முறை. சரிங்களா? இந்த ஊடு வசிய முறையை குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, மாந்திரி இந்த முறையை நம்ம கற்றுக் கொடுக்கும்போது இது குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இதை நீ ஒரு கடைசி ஆயுதமாக தான் எடுக்கணும். எந்த முறையும் உனக்கு கை கொடுக்கல அப்படின்னா, கடைசி ஆயுதமாக தான் இந்த ஊடு வசிய முறையை நீ எடுக்கணும் அப்படின்னு சொல்லி தான் குருமார்கள் என்ன சொல்லுவாங்கன்னா, இந்த ஊடு வசிய முறையை கற்றுக் கொடுப்பாங்க. சரிங்களா? அதே போல் நம்மளுடைய குருவுமே இந்த ஊடு வசிய முறையை நம்மளுக்கு மாந்திரீக பயிற்சியில் இருக்கும்போது நம்மளுக்கு இந்த கற்றுக் கொடுத்துருக்காங்க. நானும் ஒரு சில நபர்களுக்கு சில வசிய பிரயோகங்கள் சில பேர்களுக்கு நேரங்காலங்கள் பொறுத்து வேலை செய்யாது. சரிங்களா? அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஊடு வசிய முறையை நான் பண்ணி கொடுப்பேன். சரிங்களா? ரிசல்ட் நல்லா பயங்கரமாக இருக்கும். இந்த முறையை வச்சு ஒருவரை நம்ம வசியம் பண்ணியாச்சு அப்படின்னா 21 நாட்களுக்குள்ளே என்ன செஞ்சிருவாங்கன்னா, அந்த நபர் மனம் மாறி அந்த நபர் மேலே விருப்பப்பட்டு தேடி வருவாங்க. சரிங்களா? அப்பேற்பட்ட ஒரு பிரயோக முறை. சரிங்களா? இந்த பிரயோக முறையை பார்த்தீங்கன்னா, தொழில் வசிய பிரயோக முறைக்கும் பண்ணலாம், சர்வ லோக மக்களையுமே வசியம் செய்கிறதுக்கும் இந்த பிரயோக முறையை பண்ணலாம். சரிங்களா? அதாவது ஒரு இடத்துல நீங்கள் போகிற இடத்துல உங்களுடைய பேச்சை எல்லாருமே தட்டாமல் கேட்கணும், நீங்கள் போகிற காரியம் உங்களுக்கு நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிறதுக்காக சர்வலோக அவசிய முறையும் இந்த பிரயோக முறையை வச்சு பண்ணலாம். இதை வச்சு ஏகப்பட்ட விஷயங்களுக்கு நம்மளுக்கு சாதகமாக நம்ம பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த பிரயோக முறையை எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரயோக முறையை அமாவாசையில் மயானத்தில் மட்டும்தான் பண்ணணும். வேறு நாட்களில் எங்கேயும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அமாவாசை அன்னைக்குன்னு இரவு ஒரு 10 மணிக்கு மேலாக மயானத்தில் எரிமேடை இருக்கும். சரிங்களா? அந்த எரிமேடையில் இருக்கக்கூடிய சாம்பலை சமமாக அப்படியே பரப்பி, அதனுடைய சாம்பலை சமமாக அப்படியே ஒரு சதுரம் போல் பரப்பி, அந்த சாம்பலில் நான் ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய இந்த எந்திரத்தை ஒரு குச்சியை வச்சு, நீங்கள் வேப்பங்குச்சி இல்லைன்னா ஏதாவது பத்தி குச்சி இருக்கும் பாருங்கள், அந்த பத்தி குச்சியை வச்சு அந்த எந்திரத்தை இந்த சாம்பல் மேலே என்ன செஞ்சுருங்கன்னா வரைஞ்சிருங்க. வரைஞ்சி முடித்த பிறகு இந்த 4 திசைகள்லையுமே ஒரு மண் அகல் விளக்கில் என்ன செஞ்சுருங்கன்னா, ஒரு விளக்கு எண்ணெய் தெரியுங்களா, விளக்கெண்ணெய் இல்லைன்னா நல்லெண்ணெய் போட்டு தீபம் ஏற்றி வச்சுருங்க. 4 திசைகள்லையுமே தீபம் ஏற்றி வச்சுட்டு, இதுக்கு என்ன செய்யணும்னா, ஒரு கோழியை என்ன செய்யணும், கருப்பு கோழி ஒன்று வாங்கி
அந்த கோழியை இந்த எந்திரம் வரைஞ்சிருக்கீங்கல்ல, அந்த சாம்பல் மேலே வரைஞ்சிருக்கீங்களா அந்த எந்திரத்தை அந்த கோழி அப்படியே ஒரு 3 தடவை சுற்றி அதோடைய கழுத்தை அறுத்து அதோடைய உதிரத்தை என்ன செய்யுங்கன்னா ஒரு மண் களையத்தில் புழுங்கரிசி சாதம் ஒன்று வடித்து வச்சுக்குங்க. அந்த புழுங்கரிசி சாதத்தில் வடித்து வச்ச புழுங்கரிசி சாதத்தில் அந்த கோழியுடைய உதிரத்தை ஊற்றி அந்த சோத்துல பிசைஞ்சு அந்த எந்திரத்துடைய 4 மூலைகள்லையுமே கொஞ்சம் கொஞ்சம் அள்ளி வச்சிருங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சம் 4 மூலைகள்லையுமே 4 திசைகளில் என்ன செஞ்சுருங்கன்னா அள்ளி வச்சிருங்க. அள்ளி வச்சுட்டு 4 திசைகள்லையுமே கொஞ்சம் செவ்வரளிப்பூ போட்டு அந்த எந்திரத்துக்கும் செவ்வரளிப்பூ இல்லைன்னா மல்லிகைப்பூ இதெல்லாம் போட்டு நீங்கள் என்ன செஞ்சுருங்கன்னா பூஜை முடித்த பிறகு நீங்கள் என்ன செய்றீங்கன்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கக்கூடிய மந்திரத்தை ஒரு 1008 உரு கொடுக்கணும். சரிங்களா? ஒரு 1008 உரு கொடுத்து முடித்த பிறகு அந்த சாம்பலை எடுத்து நீங்கள் யார் வசியமாகணும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுடைய பெயரை சொல்லியோ இல்லை அவங்கள நினச்சிக்கிட்டு அவங்க இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஊதி விட்டீங்க அப்படின்னா எண்ணி 21 நாட்களுக்குள்ளாக என்ன செஞ்சுருவாங்கன்னா உங்கள் மேலே விருப்பம் உண்டாகி எப்பேற்பட்ட நிலையில் இருந்தாலும் சரி, உங்கள் மேலே கோபமாக இருந்தாலும் சரி, உங்கள் மேலே ஆசையை தூண்டி என்ன செய்யணும்னா உங்களை தேடி வர ஆரம்பிச்சிருவாங்க. உங்களை பற்றின சிந்தனைகள்லாம் உங்களுக்கு அதிகமாக வர ஆரம்பிக்கும். சரிங்களா? இதே முறையே சர்வலோக மக்களுமே எனக்கு வசியமாகணும், நான் போகிற இடத்துல எல்லாருமே என்னுடைய சொல்படி கேட்கணும், தொழிலில் என்னுடைய கடைக்கு கூட்டம் வரணும், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா இதே சாம்பலை மந்திர பிரயோகம் பண்ணி 4 திசைகள்லையுமே ஊதி விட்டீங்க அப்படின்னா சர்வலோக மக்களுமே உங்களுக்கு வசியமாயிருவாங்க. இந்த முறையை பண்ணுறது அமாவாசையில் மயானத்தில் இரவில் தான் பண்ணணும். இந்த முறையை பண்ணும்போது எந்த ஒரு பயமும் போய் நின்றுக்கிட்டு தொடர் நடுங்கிக்கிட்டு பயந்துக்கிட்டுலாம் தைரியமோட மனத்தைரியம் இருக்கிறவங்க தான் இந்த பிரயோக முறை பண்ணணும். அதே போல் இந்த பிரயோக முறையை பண்ணும்போது மயானத்துக்குள்ள நம்ம போகும்போது அனைத்து விதமான துர்தேவதைகளையும் உள்ளக்க இருக்கக்கூடிய நல்ல ஆன்மாக்களையும் காளியையும் ஹரிச்சந்திரன் சிவன் எல்லா தேவதைகளையும் மனமாற வணங்கிக்கிட்டு ஒரு கற்பூரம் பொருதி தொட்டு கும்பிட்டுட்டு தான் இந்த பூஜை முறையை நம்ம செய்யணும். சரிங்களா? செஞ்சு முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது மயானத்தை விட்டு வீட்டுக்கு வரும்போது மயானத்துக்கு வெளியே ஒரு எலுமிச்சம்பழத்தை 4 நறுக்கி திரும்பி பார்க்காம என்ன செஞ்சிருங்கன்னா உங்களை சுற்றி 4 திசையிலையும் தூக்கி போட்டுட்டு திரும்பி பார்க்காம வீட்டுக்கு போகணும். வீட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி கை கால் இதெல்லாம் நல்லா குளிச்சிடணும். குளிச்சு முடிச்சுட்டு தான் நீங்கள் வீட்டுக்கு போகணும், வீட்டுக்குள்ளேயே போகணும். சரிங்களா? மயானத்தில் இருந்து கிளம்பும்போது ஒரு கையை அங்கனையே கழுவிட்டு தான் நம்ம மயானத்தை விட்டு வெளியே கிளம்பணும். சரிங்களா? இது போல் முறைகளை நீங்கள் செஞ்சீங்க அப்படின்னா எப்பேற்பட்டவங்களையும் நம்ம எளிதில் நம்ம வசியம் செஞ்சிட முடியும். சரிங்களா? இந்த ஊடுமுறை வசியமுறை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய சிவருத்ர மகாகாளி அல்வாக்கு பீடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நன்றி, வணக்கம்.